ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன யூடியூபர்ஸுக்கு தேவையான ஒரு சின்ன மைக் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக் செய்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து பழைய ஹெட்செட் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம வந்து மெயின் காம்போனண்ட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பழைய ஹெட்செட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து நாய்ஸ் வராமல் இருக்கிறக்காண்டி மைக்கில் வந்து மாட்டுறதுக்காண்டி இந்த ஸ்பாஞ்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த பென் மூடி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மார்க்கர் ஒன்று வச்சுக்கோங்க மார்க் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஹெட்செட் இருக்கும். இந்த ஹெட்செட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து 2 நமக்கு வந்து இயர்ஃபோன் வந்து போகும். அதில் வந்து கட் பண்ணி விட்ருங்க அந்த இதை வந்து. அப்புறம் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து. ஸோ இதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ பக்கத்தில் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த 2 ஒயர் வந்து இப்போ க்ரீன் ஒயரு அண்டு ரெட் ஒயர் மட்டும் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆக போகுது மைக்காக. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2 ஒயரும் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆக போகிறதில்ல. இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இயர்ஃபோனுக்கு வந்து போகிற அந்த ஒயரு, இந்த ஒயர் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆக போகிறதில்ல. இந்த 2 ஒயர் மட்டும் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. நீங்கள் வந்து வேறு மைக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த 2 ஒயரை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு பெண்ணோட மூடி எடுத்துக்க சொன்னீங்களா, இந்த மூடியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது இப்படி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து உட்கார்ற மாதிரி வந்து இப்படி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. இந்த இது உட்காரக்காண்டி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து க்ளூவில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல மடித்து விட்டு ஒரு டேப் போட்டுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நாய்ஸ் எல்லாம் வந்து கேட்காம இருக்கிறக்காண்டி நம்ம வந்து மேலே வந்து இந்த மைக் மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு இது பண்ண போகிறோம். ஸோ இந்த இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெருசாக வேணால் பெருசாக கூட வச்சுக்கலாம், சிறுசு வேணால் சிறுசாக கூட வச்சுக்கலாம். இந்த சென்டரில் வந்து நம்ம ஹோல் போட வேண்டியிருக்கும். வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வரிசையாக வந்து கட் பண்ணுங்கள், கட் ஆகிடும். உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் மைக்கை. ஸோ ஹோல் போட்டுக்கோங்க. நான் வந்து ஹோல் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஹோல் பண்ணி உள்ளே வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு மைக்கோலே தெரியும். நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் டேப் பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து டிசைன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா வந்து ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து பேசுகிறது வந்து உங்களுக்கு வந்து கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என் மைக்கில் வந்து நான் இப்போ செஞ்சதை வந்து பேசியிருக்கேன். ஸோ எப்படி வந்து கேட்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மைக் வந்து நீங்கள் வந்து கடைசியாக வந்து நான் வந்து பேசி காமிச்சிருப்பேன். ஸோ எப்படி வந்து இருந்துச்சுன்னு சொல்லி, ஆடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மைக் வந்து நம்ம இப்படியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த காலர் மைக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து காலர் மைக்காக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து வீடியோஸ்க்கு வந்து ஷூட் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து வயர்ஸ் வந்து லென்த்தியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேமரா வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலர் மைக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாக்டவுன் வேறு போட்டாங்க. ஸோ நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் மேக் பண்ணி ஏதாவது வீடியோஸ் போடுறேன். அதுக்கப்புறமா லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு புது வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய் பாய்.